குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி கிளாஸில் ரே ஆப்டிக்ஸ் லெசனில் இருந்து அப்பேரண்ட் டெப்த்துங்கிற கான்செப்ட் பற்றி பார்க்கலாம். இப்போது ஒரு காமனாக நம்ம அப்சர்வ் பண்ணாலே தெரியும், ஒரு ஃபிஷ் டேங்க் இருக்கும். ஃபிஷ் டேங்கோ இல்லை நார்மலாக வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுருக்க எந்த வெசலையுமே நம்ம பார்த்தோன்னா இட் அப்பியர்ஸ் டு பி ரெய்ஸ்டு. நம்ம பார்க்குறது ஏர் மீடியம்லேருந்து பார்ப்போம். இது வந்து வாட்டரில் இருக்கும். ஏதாவது ஷெல் அல்லது காயின்ஸு, ஸ்டோன்ஸு, எது பெபிள்ஸு, ஃபிஷ் டேங்க்லாம் பெபிள்ஸ் போட்டிருப்பாங்க. அது பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் ரைஸ்டாக தெரியும். சரியா? அந்த ரைஸ்டாக தெரிகிற டெப்த்துக்கு பேர் வந்து அப்பேரண்ட் டெப்த். அதாவது ரியல் டெப்த்து, ஆக்சுவல் டெப்த்துங்கிறது வந்து கீழே இந்த பாட்டம் ஆஃப் த டேங்கில் இருக்கும். நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் ரைஸ்டாக அப்பியர் ஆகும் இல்லையா? அதுக்கு நேம் வந்து அப்பேரண்ட் டெப்த்து. இப்போ அதோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இப்போ ஒரு அப்சர்வர் இருக்காங்க. இது வந்து ஏர் மீடியம், இது வந்து வாட்டர் மீடியமாக. இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்டோன் அல்லது காயின் இருக்குன்னு அஸ்யூம் பண்ணுவோம். இது அதோட ரியல் டெப்த்து அல்லது ஆக்சுவல் டெப்த்து. வேறஸை நம்ம பார்க்கும்போது அந்த காயின் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். அதாவது இட் அப்பியர்ஸ் டு பி ரெய்ஸ்டு ஃப்ரம் இட்ஸ் ரியல் பிளேஸு. சரியா? இப்போது இது வந்து நம்ம ரியல் டெப்த்துன்னு சொல்லுவோம். ஒரிஜினலாக அந்த ஆப்ஜெக்ட் இருக்கிற இடத்துக்கு இங்கே இந்த சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, ஏர் மீடியமுக்கும் வாட்டர் மீடியமுக்கும் செப்பரேட் பண்ணுற சர்ஃபேஸு, இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரியல் டெப்த்து. வேறஸை அது ரெய்ஸ்டாகி தெரியுது இல்லையா ஒரு பிளேஸை, அந்த பிளேஸ்க்கும் இந்த பவுண்ட்ரிக்கும் இடையில் உள்ள டெப்த் வந்து அப்பேரண்ட் டெப்த்துன்னு சொல்கிறோம். ஓகே, இப்போது அதோட டெரிவேஷன் பார்க்கலாம். இப்போ ஓங்கிறது ஆப்ஜெக்ட் இருக்கிற பிளேஸை, டிங்கிறது இட் இஸ் அ பவுண்ட்ரி பிட்வீன் பவுண்ட்ரி அல்லது சர்ஃபேஸ் பிட்வீன் தி ஏர் மீடியம் அண்ட் தி வாட்டர் மீடியமாக. ஸோ இந்த டிஸ்டன்ஸு ஓடிங்கிறது வந்து ஆக்சுவல் டெப்த் அல்லது ரியல் டெப்த்து. அதை வந்து டின்னு நேம் பண்ணுறோம். ஓகே, இப்போ இந்த ஆப்ஜெக்டை நம்ம ஒரு ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி தெரியும். சரியா? அப்போது இந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம டி டேஷ்னு மீன் பண்ணுறோம். டிக்கும் ஐக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து டி டேஷு, டிக்கும் ஓக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து டி. ஓகே, இப்போது இந்த ஆப்ஜெக்டில் இருந்து ஒரு இன்சிடென்ட் ரே ஃபார்ம் ஆகி இந்த சர்ஃபேஸை டச் பண்ணுது. இது வந்து ஒரு ரெஃப்ராக்டிங் சர்ஃபேஸு. இது டென்சர் மீடியம் இல்லையா? வாட்டருங்கிறது டென்சர் மீடியம், ஏருங்கிறது ரேரர் மீடியமாக. அப்போது இப்போ லைட் ட்ராவல்ஸ் ஃப்ரம் அ டென்சர் டு ரேரர் மீடியமாக, இது பென்ஸ் அவே ஃப்ரம் த நார்மல். ஏன் அப்படின்னா இங்கே லைட் வந்து ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணோம். ஓகே, இட் பென்ஸ் அவே ஃப்ரம் த நார்மல். என் டேஷுங்கிறது நார்மல். அப்போது என் டேஷ்க்கும் இந்த ஓபிக்கும் இடையில் உள்ள ஆங்கிள் வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ. அதே மாதிரி என் டேஷ்க்கும் பிசிக்கும் இடையில் உள்ள ஆங்கிள் வந்து ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்ஷன் ஆர். ஓகே, இப்போது இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த ஓடின்னு இருக்கு இல்லையா, இந்த லைனை டச் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துடும். இந்த இடத்துல தான் நமக்கு என்னது ஆப்ஜெக்டில் நமக்கு ஆப்ஜெக்டு இருக்கிற மாதிரி தெரியும். இந்த பாயிண்ட்டை டச் பண்ணும். இப்போது இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக, இது ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்ஷன்னு தெரியும். இந்த ரெண்டு லைனும் பேரலல், ஓடியும் என் டேஷும் பேரலல் அப்படின்னா நமக்கு இந்த ஆங்கிள் வந்து ஆறாக தான் இருக்கும். சரியா? ரெண்டு பேரலல் லைன்ஸை ஒரு லைன் கட் பண்ணுது அப்படின்னா இந்த ஆங்கிளும் சேமாக தான் இருக்கும். ஓகேயா? அதே மாதிரி இது ஒரு ஸ்ட்ரைட் லைனாக, இந்த ரெண்டும் பேரலல் லைன்ஸை. இப்போது இந்த ஆங்கிள் வந்து ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸு. அப்போது இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்னால் இதுவும் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் தான் இருக்கும். ஓகேயா? ஓகே, இப்போ டெரிவேஷன் பார்க்கலாம். ரெண்டு ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணுறோம், டிஓபி. சரியா? அந்த ஆப்ஜெக்ட்டு ரியலாக இருக்க பிளேஸில் இருக்கு இல்லையா, அந்த
ட்ரையாங்கிள் டிஓபி அப்புறம் டிஐபி. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணி டெரிவேஷன் பார்க்கலாம். இங்கே N1ங்கிறது ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டரு, N2ங்கிறது ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஏர். இப்போது I அண்ட் R வந்து வெரி ஸ்மாலாக இருக்குது. அப்போது அதை அப்ராக்சிமேட் பண்ண ஆரம்பிப்போம். இப்போ ஸ்னெல்ஸில் படி நமக்கு சைனார் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ சைனைங்கிறது டேனைக்கு அப்ராக்சிமேட் பண்ணிடுவோம், சைனாருங்கிறது வந்து டேனாருக்கு அப்ராக்சிமேட் பண்ணுவோம். இப்போ ஸ்னெல்ஸில் என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் என்னது? NI இன்ட்டு சைனை ஈக்குவல் டு N2 இன்ட்டு சைன் ஆர். அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் சைனை அண்ட் சைன் ஆர் நம்ம டேனை டேனாரால் ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்போ N1 இன்ட்டு டேனை ஈக்குவல் டு N2 இன்ட்டு டேன் ஆர். ஓகே, இப்போ நம்ம ரெண்டு ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணியிருக்கோம் இல்லையா, டிஓபி அண்ட் டிஐபி. ஓகே, இது வந்து ஐ, இது ரைட் ஆங்கிளாக இருக்கும். இந்த ட்ரையாங்கிளை டேனை கேல்குலேட் பண்ணேன்னா டேனை ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு வந்து டிபி, அட்ஜசன்ட் சைடு வந்து டிஓ. இப்போது ஆங்கிள் ஆர் இங்கே இருக்குது, இதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து டிபி, இதுக்கு அட்ஜசன்ட் சைடு டிஐ. ஓகே, இப்போது இந்த ட்ரையாங்கிள் டிஐபியில் டேன் ஆர் என்னென்னு கேல்குலேட் பண்ணா டிபி பை டிஐ. இப்போ ஸ்னெல்ஸ்னால அப்ளை பண்ணேன். N1 இன்ட்டு டேன் ஈக்குவல் டு N2 இன்ட்டு டேன் ஆர். அப்போ N1 இன்ட்டு டிபி பை டிஓ ஈக்குவல் டு N2 இன்ட்டு டிபி பை டிஐ. இந்த டிபி கேன்சல் பண்ணிடு. அப்போ N1 பை டிஓ ஈக்குவல் டு N2 பை டிஐ. ஓகே, இப்போது டிஓங்கிறது ஆக்சுவல் டெப்த் டி, டிஐங்கிறது அப்பேரண்ட் டெப்த் டி டேஷ். ஓகே, இந்த இடத்துல இந்த வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணேன். N1 பை டி ஈக்குவல் டு N2 பை டி டேஷ். ஓகேயா, இப்போது எல்லா டி டேர்ம்ஸை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடும். அப்போ டி டேஷ் டிவைட் பை டி ஈக்குவல் டு N2 பை N1. இப்போ அப்பேரண்ட் டெப்த் டி டேஷ் ஈக்குவல் டு N2 பை N1 இன்ட்டு டி. ஓகே, இப்போது இது வந்து ஒரு ஈக்குவேஷன். இப்போ ரேரர் மீடியம் வந்து நம்ம ஏரை தான் யூஸ்வலாக இருக்குது. இப்போது ஃபிஷ் டேங்க் அப்படின்னு எடுத்தோன்னா மேலே நம்ம விஷுவலைஸ் பண்ணும்போது ஏர் மீடியம் தான் இருக்குது. அப்போ ஏர் மீடியமுக்கோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 1. இப்போ டென்சர் மீடியம் N1 இருக்கு இல்லையா, அப்போ அதை Nன்னு கன்சிடர் பண்ணுறோம். அப்போ டி டேஷ் ஈக்குவல் டு 1/n இன்ட்டு டி. இப்போ டி டேஷ் ஈக்குவல் டு டி பை n. சரியா, இது ஒரு ஈக்குவேஷன் அப்பேரண்ட் டெப்த்துக்கு. அடுத்து இந்த பாட்டம் வந்து இட் அப்பியர்ஸ் டு பி raised அல்லது எலிவேட்டட் பை டி மைனஸ் டி டேஷ். சரி, டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து டி, இது வந்து டி டேஷ். அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் இங்கே எலிவேட் ஆகிருக்கு? டி மைனஸ் டி டேஷ். அப்போது அந்த டிஸ்டன்ஸ் என்னென்னு கேல்குலேட் பண்ணோன்னா டி மைனஸ் டி டேஷ் ஈக்குவல் டு இந்த ரெண்டுத்துலேயுமே டிஎல்ல மைனஸ் பண்ணிடு. சரியா, டி மைனஸ் டி டேஷ் ஈக்குவல் டு டி மைனஸ் டி பை n. இந்த ரெண்டு டேர்ம்லையும் டியை காமனாக வெளியில் எடுத்துட்டேன்னா டி இன்ட்டு 1 மைனஸ் 1/n. ஓகேயா, இப்போது இந்த எலிவேட்டட் டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டால் டி மைனஸ் டி டேஷ் ஈக்குவல் டு டி இன்ட்டு 1 மைனஸ் 1/n போட்டுருவோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.